ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி வந்து கொண்டக்கடலை கட்லட். கொண்டக்கடலை வந்து உங்களுக்கு உடம்புக்கு சத்துன்னு தெரியும், ஆனால் டயட்டில் இருக்கவங்க அந்த கொண்டக்கடலையை நிறைய சேர்த்துக்கிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இந்த ரெசிபி. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதாவது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஆனால் கிறிஸ்பினஸ் இருக்காது. எந்த மாவும் நான் யூஸ் பண்ணாமல் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4-5 பல்லு பூண்டு, ஒரு வெங்காயம், கொஞ்சமாக வெங்காயம், கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் பரப்பரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்கணும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. வீடியோ பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு வந்து ஊற வச்ச கொண்டக்கடலையை எடுத்து வேக வச்சு குக்கரில் நல்லா வேக வச்சு நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் விட்டுட்டு இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பச்சை மிளகாய் பேஸ்ட்டை வந்து கொஞ்சம் பரன்னு இருக்கும்ல, அந்த பேஸ்ட்டை வந்து கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கு இடையில இந்த கொண்டக்கடலையை வேக வச்சுருக்க கொண்டக்கடலையை மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை எடுத்து ஒரு சைடில் வச்சுக்கோங்க. இந்த மசாலாவை இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். அரைச்சிருக்க கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு உருளைக்கிழங்கு, வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இது கூட வந்து கேரட், துருவிய கேரட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதாவது கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் வேணுன்னா போடுங்க, நான் போடலை. ஏன்னா பச்சை மிளகாய் வந்து நம்ம அரைச்சிருக்கனால இதில் போடணும்னு அவசியம் கிடையாது. அது கூடவே நம்ம அந்த அரைச்சி வதக்கி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ட்ரை மசாலா போட போகிறோம். இதில் வந்து மஞ்சத்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள் மட்டும்தான் போடுறோம். வேறு காரத்துக்கு எதுவும் போடுறது கிடையாது. பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி விட வேண்டாம், தண்ணி விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எவ்வளோ மிக்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோத்துக்கு மிக்ஸ் பண்ணி நல்லா உருண்டை ஷேப் பிடிச்சிட்டு நீங்கள் அது வந்து கட்லட் ஷேப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நீங்கள் ஷேப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கையில் ஒட்டாமல் வரும் பாருங்கள். எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பொரிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். இது வந்து ஷாலோ ஃப்ரை தான், டீப் ஃப்ரை கிடையாது. அதனால் எண்ணெய் கொஞ்சமாக விட்டால் போதும், நிறைய எண்ணெய் விடணும்னு அவசியம் கிடையாது. அதே கடாயில் நீங்கள் பண்ணுங்கள். ஒவ்வொன்றா போட்டு 2 கொஞ்சம் உங்களுக்கு உதிர்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் பார்த்து பரட்டி எடுத்து போடணும். நம்ம பொடி மசாலா, அதாவது கார்ன்ஃப்ளவரு, அரிசி மாவு எதுவும் நம்ம சேர்க்காமல் பண்ணிருக்கனால கொஞ்சம் உதிர மாதிரி இருக்கும். ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே வெந்திருக்கு. உருளைக்கிழங்கு வெந்திருக்குது, கொண்டக்கடலை வெந்திருக்கிறதுனால ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் கிடையாது. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பாய்.